ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் ரோகிணி அம்மாவை பார்க்கறதுக்காக ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே இதுக்கப்புறமேட்டுக்கு ரோகிணி அம்மா தனியாகவே இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து இவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க இல்லையா? இதை பற்றி அண்ணாமலை கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு நாடகம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நாடகம் போடுறதுக்கு ஐடியா கொடுத்தது மீனா தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, முத்து ரொம்ப கோவமாக வந்து மீனா கூப்பிட்டு காரில் போனார் இல்லையா? அப்போ மீனா சொல்லியிருக்காங்க, எங்கேயும் போய் யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். இதுக்கு முக்கிய காரணமே உங்கள் அம்மா தான். நானும் ஸ்ருதியும் க்ளோஸாக இருக்கதை அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் ஸ்ருதி அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ எனக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வர மாதிரி வீட்டில் ட்ராமா போடுவோன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு அது ஓகேன்னு தோணுது. ஸோ இப்போ வீட்டில் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து 4 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. சரியாக பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? நாங்களாம் உள்ளே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே சண்டை போட்டுருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், இதனால பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடாதே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்புறம் அண்ணாமலை ஹாப்பியாக கிளம்பி போகிறாரு. நம்ம ரோகிணி என்ன ஆச்சோ தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வீடு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டில் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க போல். கிறிஷ்குட்டியும் அழுதுட்டுருக்காப்புல. அவனை எங்கேயுமே போகாதாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை தனியாக விடாதீங்க, அவங்களுக்கும் வயசாகிடுச்சு இல்லையா? ஸோ கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ரோகிணி என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக மனோஜ் கிட்ட போய் சொல்கிறாங்க, வித்யா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்ச்சியாக ஷோரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. இதனால் மனோஜ்க்கு டவுட் வரப்போகுது. ஆனால் எப்படியும் ரோகிணி சமாளிச்சிருவாங்க. ஆனாலும் மனோஜ் நம்புவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.